ஹாய் ஆல், என்னோட நேம் மோனிஷா. நான் மதுரையிலேருந்து வரேன். ஹாய் ஆல், என் பேர் ஸ்வேதா. நான் வந்துட்டு கோவில்பட்டி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பிரசன்னா. தேனி மாவட்டத்தில் வந்து குச்சனூர்னு ஒரு ஊர். என்னோட பேர் வந்து சூரியகாந்தன். நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சஞ்சய், கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஹலோ எவ்ரிவன், என்னோட பேர் அகிலன். நான் சிவகாசி பக்கத்தில் விஜயகர் சர்க்கிள்ன்ற வில்லேஜ்லேருந்து வரேன். என்னோட பேர் வந்து வெங்கடேசன். நான் தருமபுரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். ஒரு சின்ன கிராமம் தான். நான் வந்து எஸ்எஸ்பி வந்து ரொம்ப கஷ்டமான இன்டர்வியூ, யாராலையும் கிராக் பண்ண முடியாது, அதை பற்றி எனக்கு நாலேஜே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பையன் தான் நான். ஸோ விஷன் டிஃபென்ஸ் அகாடமியை பொறுத்தவரை இனிஷியலாக ஒரு சைக்காலஜி டெஸ்ட் மூலமாக நம்மக்கிட்ட இருக்கிற கேரக்டர்ஸ், நம்மளோட ஆட்ரிபியூட்ஸ், நம்மளோட குவாலிட்டிஸ் எல்லாம் இனிஷியலாக அனலைஸ் பண்ணி அதிலிருந்து நம்மளை எப்படி எஸ்எஸ்பிக்கு தேவையான ஆஃபீஷியல் குவாலிட்டிஸை கொண்டு வர முடியுன்றதை நமக்கு அனலைஸ் பண்ணி இங்கே டீட்டெயிலாக நமக்கு ஒரு ஒர்க் பிளான் போட்டு கொடுத்துருவாங்க. டைம் இன்டர்வியூஸு எப்படி ரியல் எஸ்எஸ்பியில் நடக்குமோ அந்த மாதிரியும் இங்கே கண்டக்ட் பண்ணாங்க. ஃபார் எஸ்எஸ்பியோட ஜிடிஓ டாஸ்க் அண்ட் சைக்காலஜிக்கு தேவையான எல்லாமே வந்து ஜெயமுருகன் சார் வந்து எங்களுக்கு நல்லா டீச் பண்ணி கொடுத்தாங்க. வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் என்னோட மிஸ்டேக்ஸ் என்ன, நான் என்னென்னலாம் ரிசால்வ் பண்ணிக்கிட்டோம், நான் யாருன்றது எனக்கு வந்து ஒரு கிளியர் தாட் ஒன்று கொடுத்தாங்க. இங்கே வரக்கு முன்னாடி நான் அட்டஸ்ட்டு 0ல் இருந்தேன். எஸ்எஸ்பின்றோன்னா என்னன்னு தெரியாது, அது எப்படி பண்ணணும் எதுவுமே எனக்கு ஃபுல் 0. ஸோ அதில் வந்துட்டு நம்மளுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளே அனலைஸ் பண்ணிக்க மாதிரி நிறையா இண்டிவிஜுவல் டாஸ்க், ஜிடிஓ டாஸ்க், அதுக்கப்புறம் குரூப் டாஸ்க் எல்லாமே நிறையா கண்டக்ட் பண்ணுறாங்க. எஸ்எஸ்பியில் ரியலாக அங்கே எப்படி நடக்குமோ அதோட எக்ஸாக்ட் சிமுலேஷன் வந்து இங்கே இருக்கும். ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸை ஆஃபீஷியல் குவாலிட்டிஸோட லிங்க் பண்ணி நம்ம எப்படி அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுன்ற ஒரு கோச்சிங் வந்துட்டு, ஒரு ட்ரைனிங், ஒரு மென்டாரிங் வந்து விஷன் டிஃபென்ஸில் இருக்குது. எஸ்எஸ்பி இன்டர்வியூ எனக்கு ஒரு பயம் இருக்குது, ரிப்பீட்டர் சொல்லுவாங்க, கிளியர் பண்ண முடியாது, அது இதுன்னு நிறையா போட்டு குழப்பி வச்சுருந்தேன். ஆனால் இங்கே வந்து 7 நாளில் என்னை எவ்வளோ ஃபில்டர் பண்ண முடியுமோ அதுக்கு மெயின் காரணம் வந்து ஜெயமுருகன் சார். அவர் வந்து நம்ம இனிஷியேட் பண்ணி சில டாஸ்க்லாம் கொடுத்து ஃபாலோ பண்ண சொல்லி நான் எஸ்எஸ்பி கிளியர் பண்ணிடுவேன்னு எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வந்து இது இங்கே வந்தனால நான் கிராக் பண்ணிடுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இங்கே கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு கண்டிப்பாக எஸ்எஸ்பி கிளியர் பண்ணிடுவோன்ற நம்பிக்கை வந்து எனக்குள்ளே வந்திருக்கு. ஹாய் ஆல், என்னோட நேம் மோனிஷா. நான் மதுரையிலேருந்து வரேன். நான் பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் டிகிரி பெரியகுளமில் படிச்சிருக்கேன். நான் வந்து என்னோடய காலேஜ் முடிச்சுட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் சிடிஎஸ் எக்ஸாம், கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு போகிறதுக்கான ஒரு எக்ஸாம். அதை நான் வந்து சர்ச் பண்ணி அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணேன். கிளியர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டேஜ்னு பார்த்தா எஸ்எஸ்பி இன்டர்வியூன்னு தெரிய வந்தது. அதை பற்றி நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறப்போ விஷன் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் பற்றி தெரிஞ்சுட்டேன். அங்கே நான் என்கொயர் பண்ணி கேட்டப்போ இங்கே என்னென்ன மாதிரி கோச்சிங் தருவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு இப்போ நான் விஷன் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்ருக்கேன். இப்போ நாங்கள் கள்ளக்குறிச்சியில் இருக்க ஏகேடி அகாடமி ஸ்கூலுக்கு வந்து 7 days பூட் கேம்ப் வந்திருக்கோம். இங்கே வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஃபார் எஸ்எஸ்பியோட ஜிடிஓ டாஸ்க் அண்ட் சைக்காலஜிக்கு தேவையான எல்லாமே வந்து ஜெயமுருகன் சார் வந்து எங்களுக்கு நல்லா டீச் பண்ணி கொடுத்தாங்க. இங்கே வந்தனால எங்களுக்கு ஒரு சில என்னென்ன மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்கையும் ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரி திங்க் பண்ணணும், ஸோ எங்கள் பர்சனாலிட்டி எப்படி டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஹோலிஸ்டிக்கான அப்ரோச் வந்து கிடச்சிருக்கு. இங்கே கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு கண்டிப்பாக எஸ்எஸ்பி கிளியர் பண்ணிடுவோன்ற நம்பிக்கை வந்து எனக்குள்ளே வந்திருக்கு. ஸோ தட்ஸ் ஆல், தேங்க்யூ. ஹாய் ஆல், என் பேர் ஸ்வேதா. நான் வந்துட்டு கோவில்பட்டி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். எனக்கு வந்துட்டு டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் போகணுன்னு ரொம்ப ஆசை. அதே மாதிரி நான் பிஇ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஸோ நான் நிறைய என்ட்ரி சர்ச் பண்ணல, எனக்கு நேவி என்ட்ரி டெக்னிக்கலில் கிடச்சிருக்கு. நான் வந்துட்டு இப்போ என்ஏஓ ஆஃபீஸராக வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கேன். ஸோ அதுக்காக எஸ்எஸ்பி இன்டர்வியூக்காக நான் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன் கூகுளில். ஸோ அப்போ எனக்கு விஷன் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் பற்றி தெரிய வந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் இவங்க வந்துட்டு பூஸ்ட் கேம்ப் மாதிரி ஒன்று 7 daysக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்மளுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளே அனலைஸ் பண்ணிக்க மாதிரி நிறையா இண்டிவிஜுவல் டாஸ்க், ஜிடிஓ டாஸ்க், அதுக்கப்புறம் குரூப் டாஸ்க் எல்லாமே நிறையா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் இந்த 7 daysல வந்துட்டு என்னுடைய ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, என்னுடைய வீக்னஸ் என்ன, நான் இன்னும் என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் அனலைசஸ் வந்துட்டு எனக்கு கண்டக்ட் பண்ணி சொன்னாங்க. அதே மாதிரி அட் த சேம் டைம் இன்டர்வியூஸு எப்படி ரியல் எஸ்எஸ்பியில் நடக்குமோ அந்த மாதிரியும் இங்கே கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ நான் வந்துட்டு ஓரளவுக்கு என்னுடைய நல்ல ஐடியாஸ் கிடச்சிருக்கு இங்கே வந்ததுலேருந்து. ஸோ இன்னும் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணேன்னா எஸ்எஸ்பி கிளியர் பண்ணிடுவேன்னு எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பிரசன்னா. நான் வந்து தேனி மாவட்டத்தில் வந்து குச்சனூர்னு ஒரு ஊர். நான் வந்து இப்போ ஸ்கூலிங்லாம் வேலம்மாள் ஸ்கூலில் முடிச்சுட்டு காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் வந்து இன்ஜினியரிங் டிகிரி இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன். எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து என் வீட்டில் இருந்து ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அது வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஆசை. எனக்கும் ஒரு கவர்மெண்ட் வேலையில் ட்ரை பண்ணும்போது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அதுவும் நேவி வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அந்த கடலில் வந்து நம்ம ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு நிற்கணுன்ற எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால் வந்து எப்படி போகிறேன்னு பாசிபிலிட்டி தேடும் போது எஸ்எஸ்பி இன்டர்வியூ, டைரக்ட் என்ட்ரி
என்டிஏ கொடுத்தேன், ஆனால் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணல. ஒரு இன்ஜினியரிங்க்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தேடும்போது எஸ்எஸ்பி டெக் என்ட்ரிஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அப்போ எஸ்எஸ்பின்றது ஒரு 5 நாள் இன்டர்வியூ, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ கூகுளில் சர்ச் பண்ணும்போது இருக்கிறதுலே கஷ்டமான இன்டர்வியூ எஸ்எஸ்பி இன்டர்வியூ தான் அப்படின்னு இது பண்ணேன். அப்போ அது வந்து ஒரு கோச்சிங் கிளாஸ், ஒரு கைடன்ஸ் பார்த்து இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக கிராக் பண்ணலான்னு நினைக்கிறப்போ தேடும்போது விஷன் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட்னு சொல்லி தேடிச்சு. அப்போ வந்து கால் பண்ணி கேட்கும்போது நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு கேட்டவங்க வந்து நேரில் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு போகும்போது போய் பேசினா தான் விஷன் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது இப்போ போய் அட்டன் பண்ணுற முன்னாடி வரைக்கும் நான் வந்து எஸ்எஸ்பி வந்து ரொம்ப கஷ்டமான இன்டர்வியூ, யாராலையும் கிராக் பண்ண முடியாது, அதை பற்றி எனக்கு நாலேஜே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பையன் தான் நான். அது எனக்கு அந்த எக்ஸ்போஷர் இல்லை. ஆனால் வந்து இப்போ நடுவில் வந்து அவங்க இனிஷியேட் பண்ணி இங்கே கள்ளக்குறிச்சியில் வந்து 7 days பூட் கேம்ப் மாதிரி நடத்துகிறாங்க. அந்த பூட் கேம்பில் எஸ்எஸ்பி இன்டர்வியூனா என்ன, அதை வந்து எவ்வளோ சிம்பிளிஃபைடாக இருக்கும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட என்னென்ன தப்பு இருக்குது என்னென்ன கரெக்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இங்கே வந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். மெயினாக வந்து இங்கே காலையில் வந்து ஒரு டிசிப்ளின்டான ரொட்டீன், காலையில் எந்திரிச்சு நம்ம ஃபிசிக்கல் என்டூரன்ஸும் நம்ம இது பண்ணுறாங்க. அது இல்லாமல் மென்டலாக கரண்ட் அஃபேர்ஸ், அது இல்லாமல் எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் குரூப் டிஸ்கஷன் அது இதுன்னு நம்மளை வந்து நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் வீக்காக இருந்தேன், எது நடக்குது எதுன்னு தெரியாது. இங்கே வந்து இதை கற்றுக்கிட்டேன். அப்புறம் நான் எதாவது ஆஃபீஸர்ஸ் குவாலிட்டிலாம் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி, அது இல்லாமல் பர்சனல் இன்டர்வியூஸு, குரூப் டிஸ்கஷன், பிக்சர் பர்செப்ஷன் டெஸ்ட்டுக்கு வந்து ரைட்டிங் ஃபார்ம் வச்சு, அது இல்லாமல் இங்கே ஒரு குரூப் ஆஃப் 7 மெம்பர்ஸில் வந்து நாங்கள் குரூப் டாஸ்க்லாம் பண்ணோம். அதில் வந்து லாஜிக்கல் திங்கிங் அது மாதிரி நிறையா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அது இல்லாமல் இது வந்து நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இது போகணுன்னா வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஆகும், நாங்கள் வந்து மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ், நானுமே ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் தான். இது வந்து மிடில் கிளாஸ் பீப்புளாக இருந்தாலுமே சஃபிஷியண்ட்டாக இருக்குது. இது வந்து இவங்க எப்படின்னா மணி மோட்டிவாக இல்லாமல் இங்கேருந்து நிறையா பேர் டிஃபென்ஸுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு தான் அவங்க வந்து இவ்வளோ இனிஷியேட் பண்ணி பண்ணுறாங்க. அது இல்லாமல் இந்த ஜிடிஓ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜிடிஓ செட்டப் இருக்குது. இந்த ஜிடிஓ செட்டப் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை. அப்படியே நீங்கள் போய் பண்ணாலும் கொஞ்சம் துரு பிடிச்சி போய் அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே மெயின்டெனன்ஸும் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே ஒரு டெக்கோரம், ப்ராப்பர் டெக்கோரம், ஒரு ஆஃபீஸராக நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுவீங்க, உங்கள் ஹேர் கட்டு, பாடி க்ரூமிங்கு, உங்களோட ஆக்டிவிட்டீஸ், இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு மாதிரி இதாக தான் இருந்தேன். இங்கே வந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். எனக்குள்ளேயே நிறையா சேஞ்சஸ் இருக்குது. ஐயோ எஸ்எஸ்பி இன்டர்வியூ எனக்கு ஒரு பயம் இருக்குது, ரிப்பீட்டர்ஸ் வருவாங்க, கிளியர் பண்ண முடியாது, அது இதுன்னு நிறையா போட்டு குழப்பி வச்சுருந்தேன். ஆனால் இங்கே வந்து 7 நாளில் என்னை எவ்வளோ ஃபில்ட்ரு பண்ண முடியுமோ அதுக்கு மெயின் காரணம் வந்து ஜெயமுருகன் சார். அவர் வந்து நம்ம இனிஷியேட் பண்ணி சில டாஸ்க்லாம் கொடுத்து ஃபாலோ பண்ண சொல்லி, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் சார்ட்டுன்னு சொல்லி, உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி எழுத சொல்லுவார். உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அது நிறையா எழுதுனோம் நாங்கள். அப்புறம் வந்துட்டு மார்னிங் ஸ்போர்ட்ஸு கரெக்டாக 6 o'clock எழுந்திரிச்சு ஒரு ரொட்டீன் போயிடுவோம். இங்கே குரூப் டிஸ்கஷன் டாஸ்கில் வந்து புதுசாக இருக்க யாருனே தெரியாத 7 பேர் தான் நாங்கள் இங்கே வந்தோம். அவங்க கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் எஸ்எஸ்பி இன்டர்வியூ போனாலுமே ஜிடிஓவில் இருக்கும். யாருனே தெரியாதவங்க கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது, ரேம்போ கிரியேட் பண்ணுறது, என்னோடய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஜிடிஓவில் வந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். பேலன்ஸு, அது இல்லாமல் ஃபிசிக்கல் இது இதுன்னு நிறையா சொல்லி தந்தார். இங்கே வரக்கு முன்னாடி நான் அட்டஸ்ட்டு 0ல் இருந்தேன். எஸ்எஸ்பி இன்டர்வியூனா என்னென்னு தெரியாது, அது எப்படி பண்ணணும் எதுவுமே எனக்கு ஃபுல் 0. டிஃபென்ஸில் நேவியில் நான் ஒரு ஆஃபீஸராக ஆகணும், அந்த ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு நான் அந்த ஊருக்குள்ளே போகணும், அதுதான் என்னோட எய்ம். இது இங்கே வந்தனால நான் கிராக் பண்ணிடுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்டர்வியூ தானே, நம்மளை பற்றி தான் கேட்க போகிறாங்க, இது சொல்கிறக்கே ஏன் பயப்படணும், நம்மளை பற்றி நல்லா ப்ரிப்பேர்டாக இருந்தால் ஈஸியாக சொல்லிடலான்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஹலோ எவ்ரிவன், என்னோட பேர் அகிலன். நான் சிவகாசி பக்கத்தில் விஜயகரிசல்கல்ன்ற வில்லேஜ்லேருந்து வரேன். நான் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கேன். என்னோடய ஆம்பிஷன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஒரு ஆஃபீஸராக ஜாயின் பண்ணணுன்றது தான். இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் முக்கியமான ரோல்ஸான கிரவுண்ட் டியூட்டி பிரான்ச்சில் மெயினாக ஃப்ளைட் கண்ட்ரோலர் ஆகணுன்றது என்னோட ட்ரீம். எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் கிளியர் பண்ணணுன்றதுக்காக நான் விஷன் டிஃபென்ஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ விஷன் டிஃபென்ஸ் அகாடமியை பொறுத்தவரை இனிஷியலாக ஒரு சைக்காலஜி டெஸ்ட் மூலமாக நம்மக்கிட்ட இருக்கிற கேரக்டர்ஸ், நம்மளோட ஆட்ரிபியூட்ஸ், நம்மளோட குவாலிட்டிஸ் எல்லாம் இனிஷியலாக அனலைஸ் பண்ணி அதிலிருந்து நம்மளை எப்படி எஸ்எஸ்பிக்கு தேவையான ஆஃபீஷியல் குவாலிட்டிஸை கொண்டு வர முடியுன்றதை நமக்கு அனலைஸ் பண்ணி இங்கே டீட்டெயிலாக நமக்கு ஒரு ஒர்க் பிளான் போட்டு கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த எஸ்எஸ்பி கோச்சிங் பார்ட்டில் ஸ்பெஷலாக 7 days பூட் கேம்ப்ன்றது ஒன்று வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 7 days பூட் கேம்ப் வந்து எப்படின்னா எஸ்எஸ்பியில் ரியலாக அங்கே எப்படி நடக்குமோ அதோட எக்ஸாக்ட் சிமுலேஷன் வந்து இங்கே இருக்கும். ஸோ எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் 3 parts இருக்குது: சைக்காலஜி, பர்சனல் இன்டர்வியூ அண்ட் குரூப் டெஸ்ட். ஸோ சைக்காலஜி பொறுத்தவரை வேரியஸ் கைண்ட் ஆஃப் சைக்காலஜி டெஸ்ட் அண்ட் ரிவ்யூஸ் மூலமாக நம்மளோட வேல்யூஸ் அண்ட் குவாலிட்டிஸ் அனலைஸ் பண்ணி நம்ம எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணுன்றதை நமக்கு அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு கிளியராக சொல்லிடுவாங்க. அண்ட் இன்டர்வியூ பொறுத்தவரை மல்டிபிள் ரவுண்ட்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் இன்டர்வியூஸ் மூலமாக நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இன்டர்வியூக்கு தேவையான எல்லா ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் இங்கே தருவாங்க. அண்ட் ஜிடிஓ பொறுத்தவரை
ப்ரக்ரெசிவ் குரூப் டாஸ்க், ஹாப் குரூப் டாஸ்க், கமாண்ட் டாஸ்க்கு தேவையான அப்டக்கிள்ஸோட எல்லா சிமுலேஷன்ஸுமே எக்ஸாக்டாக இந்த ஃபெசிலிட்டிஸில் இருக்குது. அண்ட் இண்டிவிஜுவல் அப்டக்கிள்ஸை பொறுத்தவரை அங்கே மெயின் ஃபேக்டராக இருக்கிறது கரேஜை செக் பண்ணுறதுக்கான அப்டக்கிள்ஸ் சிலது இருக்கும். ஸோ அதோட சேர்த்து இண்டிவிஜுவல் அப்டக்கிள் இருக்கிற எல்லா அப்டக்கிளுமே நமக்கு இங்கே இந்த ஃபெசிலிட்டிஸில் நமக்கு இருக்குது. ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ் மூலமாக அந்த கரேஜை ஓவர்ஃபியர் பண்ணி நம்ம எஸ்எஸ்பி இன்டர்வியூஸில் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இந்த இன்ஸ்டியூட் வந்து இது இருக்குது. ஓவராலாக பார்க்குறப்போ ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸை ஆஃபீஷியல் குவாலிட்டிஸோட லிங்க் பண்ணி நம்ம எப்படி அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுன்ற ஒரு கோச்சிங் வந்துட்டு ஒரு ட்ரைனிங், ஒரு மென்டாரிங் வந்து விஷன் டிஃபென்ஸில் இருக்குது. தேங்க்யூ. என்னோட பேர் வந்து சூரியகாந்தன். நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். நான் வந்து பிஇ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கேன் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில். எனக்கு வந்து என்னோடய ஆம்பிஷன் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஒரு பைலட் ஆகணுன்றது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு ஒரு இன்ஸ்டியூட் தேவைப்பட்டுச்சு. நான் வந்து ஆன்லைனில் இன்ஸ்டியூட்ஸ்லாம் தேடும் போது எனக்கு விஷன் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட்னு ஒன்று தெரிஞ்சுது. ஸோ நான் அங்கே வந்தேன். அங்கே வந்து அவங்ககிட்ட பேசினப்போ எனக்கு டிஃபென்ஸ்னால் என்னென்னு ஒரு கிளியரான ஒரு விஷன் ஒன்று கிடச்சிது. ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 7 days பூட் கேம்ப் இருக்குது, வரீங்களான்னு கேட்டாங்க. ஸோ நானும் வந்து இங்கே பார்த்தேன். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் என்னோடய மிஸ்டேக்ஸ் என்ன, நான் என்னென்னலாம் ரிசால்வ் பண்ணிக்கிட்டோம், நான் யாருன்றது எனக்கு வந்து ஒரு கிளியர் தாட் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ இது வந்து இன்னும் என்னோடய எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், எஸ்எஸ்பி கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பூஸ்டப்பாக இருக்கும். நான் சூஸ் பண்ணது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்னு எனக்கு இந்த 7 நாள் பூட் கேம்ப் மூலயமா எனக்கு ஒரு கிளியரான ஒரு விஷன் வந்திருக்கு. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சஞ்சய். நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நான் வந்து பிஇ ட்ரிபிள் முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து டிஃபென்ஸில் சேரணுன்ட்டு ரொம்ப ஒரு ஆசை. ஆனால் ஏற்கனவே வந்து ஒரு இன்ஸ்டியூட் கோச்சிங் இல்லாமல் நிறைய அட்டம்ப்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அதுங்காட்டிக்கு வந்து எனக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரில. இங்கே விஷன் டிஃபென்ஸ் வந்து என் சீனியர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து இங்கே ரெக்கமெண்ட் ஆகிருக்காங்க. அதுபோக நிறைய பேர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க மூலமாக கேள்விப்பட்டு தான் நான் வந்தேன். இங்கே வந்து எப்படி ஒவ்வொரு என்னென்ன ஸ்டேஜஸில் எப்படி அப்ரோச் பண்ணணும், இப்போ ஒரு ஸ்டோரி எழுதணுன்னா எந்த மாதிரி எழுதணும், நம்ம எந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம், ஆஃபீஸியல் குவாலிட்டிஸ் எல்லாம் என்னென்ன மாதிரி வேணும், அதெல்லாம் ஒவ்வொரு குவாலிட்டிஸ் என்னென்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சார்ஸு. அப்புறம் வந்து குரூப் டாஸ்க்ஸ் இங்கே வந்து நாங்கள் வந்து ஒவ்வொன்றும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம். ஒரு லாஜிக்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, ஒரு ஃபீல்டில் எப்படி யூஸ் பண்ணுறதுனாலாம் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இன்டர்வியூ எடுத்தாங்க. அது மூலமாக என்கிட்ட என்னென்ன இன்ஹெரண்ட்டாக என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி சொன்னாங்க. அதை வந்து நான் திருத்திக்கிறதுக்கு இது பண்ணிட்டுருக்கேன். என்னோடய பேர் வந்து வெங்கடேசன். நான் தருமபுரி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். ஒரு சின்ன கிராமம் தான். இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் கவர்மெண்ட் காலேஜில். எனக்கு அது காலேஜ் முடிச்சிட்டுக்கப்புறம் இப்போ ஒரு 6 months வீட்டில் தான் இருந்தேன். என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல். அதுக்கப்புறம் தான் எஸ்எஸ்பினா என்னென்னு தெரிய வந்துச்சு. அதுக்காக எப்படி கோச்சிங் எடுக்கணும் என்னன்றது எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் இருந்தேன். அப்போது சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் விஷன் டிஃபென்ஸ் பற்றி தெரிய வந்தது. ஒரு 7 days பூட் கேம்ப் காண்டாக்ட் பண்ணாங்க. அந்த பூட் கேம்ப் வந்து கள்ளக்குறிச்சி ஏகேடி ஸ்கூலில் நடத்துனாங்க. அப்போ வந்து அதை அட்டன் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு இப்படியெல்லாம் இருக்குது எஸ்எஸ்பியில், இந்த மாதிரிலாம் பண்ணணும். எஸ்எஸ்பினா அது ஒரு டஃப்பான எக்ஸாம், ஆனால் அப்படிலாம் இல்லாமல் அது ஒரு ஈஸியான எக்ஸாம்ன்றதை இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த 7 days பூட் கேம்ப் வந்து எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருந்தது. அப்புறம் இங்கே ஏகேடியோடைய என்விரான்மெண்ட்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அப்புறம் கோச்சிங் நல்லா பண்ணுறாங்க. ஹாஸ்டல், கிரவுண்ட் ஃபெசிலிட்டி, அப்புறம் ஜிடிஓ கிரவுண்டு தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே இல்லை. இங்கே ஏகேடி ஸ்கூலில் இருக்கிறது இது ஒரு பெரிய விஷயம் தான். டிஃபென்ஸ் கேண்டிடேட்ஸ்க்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.